வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 25/8/2025 வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் துவங்க இருக்குது. சோ இந்த தேதியில தான் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் முப்படையின் 3 கிளைகளிலுமே பிசிக்கான புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது. சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற நபர்கள் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ வேலூரா இருந்தா 7200400395 அல்லது 398, திருச்சி இருந்தா 8111070706 அல்லது 708, விருதுநகரா இருந்தா 9363020246 அல்லது 247 அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா பேட்ச் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து டீடைலா கொடுத்துருவாங்க. சோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு 4 பாக பயிற்சி புத்தகங்களும் எங்களுடைய பயிற்சி மையத்தில் அவைலபிளா இருக்கு. சோ 4 பாக பயிற்சி புத்தகத்துல உங்களுக்கு 6 புத்தகம் வந்துரும். அதை பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சோ அதே மாதிரி அறிவியல் மற்றும் சமூக அறிவியலுக்கான பிராக்டிஸ் செட் புக்ஸுமே எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ நீங்க படிச்சது எந்த அளவுக்கு இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு பிராக்டிஸ் செட் புக் வாங்கி செக் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி போலீஸ் ஃபேமிலி மற்றும் ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச்மே அவைலபிளா இருக்கு. சோ உங்களை நீங்களே டெஸ்ட் செய்து பார்த்துக்கொள்ள அதுவுமே ஏதுவாக இருக்கும். சரிங்களா? சோ இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த புக்ஸ் பத்தினாகட்டும் அல்லது டெஸ்ட் பேட்ச் பத்தினதாகட்டும் அல்லது பேட்ச் டீடைல்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நீங்களும் இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணம். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. NPC ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான தேர்வு களத்தை நீங்க காணணும் அப்படின்னா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஆடுகளம் 2.0 இணையுங்க. சோ ஆடுகளம் 2.0 டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய 29ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போது வெயிட் பண்ணுங்க. நான் ஷெட்யூலை பத்தியும் சொல்றேன், டீடைலா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க வீட்ல இருந்து நான் வெறும் PDF மட்டும் எழுதி பாக்குறீங்கன்னா அதுவும் இருக்கு. இல்ல சார் எனக்கு கொஸ்டின் பேப்பரா பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சிருங்க, ஹார்ட் காப்பி பிளஸ் நான் சாஃப்ட் காப்பி ரெண்டுலயுமே பாத்துக்கிறேன்னா அதுவும் இருக்கு. சோ உங்களுடைய விருப்பம் தான். சோ இந்த ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இணைவதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 26. அதாவது ஹார்ட் காப்பி எனக்கு வேணும்னா ஹார்ட் காப்பி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு டக்குன்னு வேணும்னா டக்குன்னு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லாம் வைக்கிறேன். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும்ன்றது இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். எங்களுடைய முப்படை ஆப்பை பயன்படுத்தி தான் நீங்க ஜாயின் பண்ணணும் லாஸ்டா சொல்லியிருப்பேன். சோ ஹார்ட் காப்பி பிளஸ் சாஃப்ட் காப்பியா கொஸ்டின் பேப்பர் வேணும்னா 1800. வீட்டுக்கே OMR கொஸ்டின் பேப்பரோட உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கொரியர் ஆகி வந்துடும். இல்ல சார் எனக்கு சாஃப்ட் காப்பி மட்டும் போதும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பருடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் தான் டெஸ்ட் பேட்ச்க்கு. சோ டெஸ்ட் பேட்ச் பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ ஆடுகளம் 2.0 வெறும் நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் போதும்னா 1000 ரூபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு ஹார்ட் காப்பியும் வேணும் சார் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா நீங்க தாராளமா இதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து எத்தனை இருக்கும் லாஸ்டா வந்து இந்த சாஃப்ட் காப்பி போட்டவங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபுல் டெஸ்ட் மட்டும் வீடு தேடியே வந்துடும். சரிங்களா? சோ இதுல வந்து கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெற போது 40க்கும் அதிகமான தேர்வுகள் இடம்பெற போகுது. சோ இந்த தேர்வுகளை பயன்படுத்தி உங்களுடைய பிசி களத்தை காணுவதற்கு நீங்க ரெடியா இருக்கணும்னா ஆடுகளத்துல இணைவதற்கு தயாராகுங்க. சரியா? சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறேன் இப்போ. சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 தேர்வுகள் இருக்கும். அதாவது தமிழ் தகுதி தேர்வோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 40 தேர்வுகள். அதாவது பாடவாரியான தேர்வுகள் 25 தேர்வும், பாடவாரியான திருப்புதல் தேர்வுகள் 5ன்னு சொல்லிட்டு 30, முழு மாதிரி தேர்வுகள் பிளஸ் தமிழ் தகுதி தேர்வுகள் சேர்த்து 35 தேர்வுகள் இடம்பெறும் உங்களுக்கு. சோ எல்லாத்துக்குமே நான் OMR சென்ட் பண்ணிடுவோம். மொத்தமா 100 கேள்விமா. உனக்கு 6வது அறிவியல் நான் முதல்ல கொடுத்துட்டேன்னா அது கூட வந்து ஒரு பகுத்தறிதல் இருக்கும். சரியா? உளவியல்ல ஒரு டாபிக், உனக்கு வந்து ஜெனரல் அந்த GS ஒரு டாபிக். சோ இந்த மாதிரி கொடுத்துருப்போம். சோ 6வது அறிவியல் 70 கேள்விகள்னா உளவியல்ல இருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெறும்? 30 கேள்விகள் இடம்பெறும். சோ ஆக மொத்தம் எத்தனை கேள்விகள் உனக்கு வந்துரும்? 100 கேள்விகள் வந்துரும். சோ இந்த மாதிரி உனக்கு டாபிக் வைஸ் கரெக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கோம். சோ எக்ஸாம் டேட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்க எல்லாருக்குமே நாங்க சொல்லிட்டோம் ஆல்ரெடி 29ஆம் தேதி. சரியா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைவதற்கு கடைசி நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டேன், 26ன்னு சொல்லிட்டேன். சோ வந்து உங்களுக்கு லிசன் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட். சோ பாத்துக்கோங்க 29ஆம் தேதி. ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் கண்டினியூஸா எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th ல இருந்து 7th ல இருந்து 10th வரையும் எல்லாமே உங்களுக்கு பகுதி வாரியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதாவது நீ எப்படி படிக்க கஷ்டப்படுவ, தமிழ் எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிடும். ஓவராலா படிக்கும் போது உனக்கு டோட்டலா எல்லாம் கவர் ஆன ஒரு திருப்தி கிடைக்கும். சரியா? சோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு விஷயம் தான். டெஸ்ட் ஷெட்யூல டவுன்லோட் பண்ணுங்க. சோ இந்த டெஸ்ட் என்னைக்கு முடியுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுடைய ஒரிஜினல் எக்ஸாம் 3 நாள் முன்னாடி முடிஞ்சிடும். சரி? 6ஆம் தேதி முடியுது. சரியா? எக்ஸாம் 6ஆம் தேதி முடியுது, நவம்பர் 6. சோ நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை பயன்படுத்திட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சக்சஸ்ன்றது என்ன ஆயிடும் உங்க தேடி வந்துடும். சோ டெஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட 40 தேர்வுகள் இருக்கு, 4000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீ பயன்படுத்திக்கிற விதத்துல தான் நீ எப்படி முன்னேறி போறன்றது இருக்கு. அதனால முதல்ல நீ பயன்படுத்திக்கோ, நல்லபடியா பயன்படுத்திக்கோ. சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம். கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான். எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இல்லை நம்ம ஆப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு ஆனால் ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், இதுக்கு முன்னாடி ஆப் யூஸ் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பர் போட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சார் இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணவே கிடையாது, இப்போ தான் முப்படை ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். சரிங்களா? இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல உங்களோட பேரை கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, உங்களை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுங்க. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம். சரிங்களா? மெயில் ஐடியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபோன் நம்பரும் போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் பாஸ்வேர்டு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்குள்ளே அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டுருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பீங்க, ஆல்ரெடி அதுவே வந்துட்டுருக்கும். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு லாகின் ஆகிடும். சரிங்களா? இப்போது நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா பாஸ்வேர்டு, ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை அப்படின்ற சமயத்தில் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டீங்க, ஆப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு டெமோக்காக ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே ஃபார்மேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே, அதாவது டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான், ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான், ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேசிங் தான் அது. சரிங்களா? அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பெய்டு கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட், அதாவது சிபிடி எக்ஸாமினேஷனில் ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்ச், அதாவது பிடிஎஃப் மட்டும் வியூ பண்ணி பார்த்து எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆன்லைன் கிளாஸ், பிசியோட ஆன்லைன் கிளாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பெய்டு கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸில் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச், அதாவது கேட்டகரி வைஸில் ஒவ்வொரு கோர்ஸ், அதாவது டிஎன்எஸ்ஆர்பி ரிலேட்டட் கோர்ஸ்லாம் டிஎன்எஸ்ஆர்பி அப்படின்ற கண்டென்ட்குள்ளே இருக்கும். ரயில்வே கோர்ஸ் எல்லாமே ரயில்வே கண்டென்ட்குள்ளே இருக்கும். டிஎன்பிசினா டிஎன்பிசி, எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி, அது ரிலேட் ஆகி கூட இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே அந்தந்த பிளாட்ஃபார்மில் தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பிசி அப்படின்றதுனால டிஎன்எஸ்ஆர்பி செக்டாருக்குள்ளே போவோம். இந்த டிஎன்எஸ்ஆர்பி செக்டாருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஎஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ, சரிங்களா, அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிள் தான், 2 ஸ்டெப்பு தான். அந்த 2 ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் பேட்ச்சு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அதாவது
பிசிக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக A to Z எல்லாமே உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிசிக்கு மட்டும் கிடையாதுங்க, எஸ்ஐயாக இருந்தாலும் சரி. கோர்ஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா. எல்லா கோர்சஸ்லையுமே உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். பட் வீடியோ ப்ளே ஆகாது, உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் இத்தனை சப்ஜெக்ட்ஸு, ஸோ எல்லாமே என்ன ஏதுன்றதை நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்க்கலாம். பட் வீடியோ ப்ளே ஆகாது. வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதே தான் டெஸ்ட் பேட்சும் சரிங்களா. இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ணது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பெய்டு கோர்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன செக்டார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த செக்டாருக்குள்ளே போனீங்கன்னா பை நவுன்னு இருக்குல்ல, ஆஃப்டர் தி பேமெண்ட் பை நோ அப்படின்றது வியூ கோர்ஸாக மாறிடும் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்றப்போ கீழே பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா அதே தான். ஆன்லைன் டெஸ்ட்ன்றது கிளிக் பண்ணுங்கள், கேட்டகரி வைஸில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. என்ன டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அந்த டெஸ்ட் பேட்சை டச் பண்ணி பை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும், நீங்கள் டெஸ்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடியது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குமா, உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 டெஸ்ட் இதில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணணும், லாக்கில் இருக்குல்ல, அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமினேஷன் வைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து இந்த இதுக்கான ஃபார்மெட்டு. இல்லை நான் வந்து பிடிஎஃப் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட டெஸ்ட் பேட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஏது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை நோவுக்கு பதிலாக வியூ கோர்ஸ்னு மாறிடும். இன்கேஸ் அங்கே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் கீழே பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கோர்ஸோ இல்லை டெஸ்ட் பேட்சோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.